ஆக்ட்ரஸ் லட்சுமி அவங்களுடைய கணவர் மோகன் சர்மா அவர் அநாத ஆசிரமத்தில், அதாவது முதியோர் இல்லம்னு சொல்லலாம்னு வச்சிங்களேன், அந்த இடத்துல இருக்கார். அதாவது மோகன் சர்மா அவர்கள் எவ்வளோ பெரிய நடிகர்னு தெரியும், நிறைய படங்களும் பண்ணியிருக்காரு. ஆனால் நிலைமை இப்படி மாறி இருக்காரு. என்னதான் இருந்தாலும் நடிகை லட்சுமி, அதாவது பழகுன உறவு கொண்ட ஒரு விஷயத்துக்காக மோகனுக்கு உதவி பண்ணலாம். ஏன்னா லட்சுமிக்கு இப்போ, ஏன்னா நான் கூட அவரை நடிச்சிருக்கேன், அவர்கிட்ட பேசியிருக்கேன், பேட்டி எடுத்திருக்கேன். அப்போ கூட அவர் வந்து லட்சுமியை பற்றி எந்த தவறுன்னு சொல்லலை. ஓகே, அவர் மனதில் அவர் டைவர்ஸ் வேணும்னு கேட்டால் மக ஐஸ்வர்யா இருக்குது இல்லையா? ஆமாம், அதுவும் மோகனை பற்றி எந்தவித கருத்தும் சொல்லலை. லட்சுமி நினச்சா மோகன் சர்மாவை அநாத ஆசிரமத்திலேருந்து கொண்டு வந்து, அதே மாதிரி லட்சுமிங்கிற பெயர் கொண்ட ஒரு நடிகை லட்சுமி ராய் என்ன சார் டேட்டிங் ஆப்பை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் டேட், அதாவது துணிச்சலா, அதாவது கவர்ச்சியின் உச்சத்துக்கு போய் ஆபாசத்தை தொட்டு ஏதாவது குண்டக்க முண்டக்க ஆப்பில் ஆச்சுன்னா லட்சுமி உங்களுக்கு இப்போ நடிகைகள்லாம் இரவு நேர செல்லாவங்களுக்கு துணை போகிறாங்க. 6000 ரூபா ஒரு நம்ம ராவலாசோட சக்கை போடு போட்டாங்க. நல்ல திறமை உள்ளவர். வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம் சார். ஆக்ட்ரஸ் லட்சுமி அவங்களுடைய கணவர் மோகன் சர்மா அவர் அநாத ஆசிரமத்தில், அதாவது முதியோர் இல்லம்னு சொல்லலாம்னு வச்சிங்களேன், அந்த இடத்துல இருக்கார். அவருடைய இதெல்லாம் நம்ம படிக்க முடிஞ்சுது. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னுடைய உடல் நிறைய பிரச்சனையை ஏற்படுத்துச்சு, கையில் காசு இல்லாமல் போணுச்சு. அதனால் எனக்கு முன்னாடி நான் ரோட்டரி கிளப்பில், ஐ திங்க் ரோட்டரி கிளப் தான் நினைக்கிறேன், அதில் இருந்த நண்பர்கள் வந்து இந்த இடத்துல, அதாவது கும்மிடிப்பூண்டியில் இந்த இடத்துல வந்து ஒரு அநாத ஆசிரமம் இருக்குது, முதியோர் இல்லம் இருக்குது, அங்கே போய் இருங்க, இங்கே எனக்கு உணவு இருக்குது, தங்க இடம் இருக்குது, ஆனால் மெடிக்கலாக என்னாட்டி சப்போர்ட் பண்ண முடியாது, மருந்து எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு மருந்து சப்போர்ட் இல்லை. இந்த அளவுக்கு, அதாவது மோகன் சர்மா அவர்கள் எவ்வளோ பெரிய நடிகர்னு தெரியும், நிறைய படங்களும் பண்ணியிருக்காரு. ஆனால் நிலைமை இப்படி மாறி இருக்கே சார். இல்லை, இது சினிமாவில் சகஜம். அதாவது எதிர்காலத்தை பற்றி யோசிக்காமல் செலவு பண்ண ஆரம்பித்தாங்கன்னா கடைசியில் ரோட்டுக்கு தான் வருவாங்க. பிச்சை எடுத்த நடிகைகள் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அதனால் இது ஒன்றும் பெருசு இல்லை. அவர் வந்து முதியோர் இல்லத்தில் தங்க வைக்கப்படலை, அநாதைகள் இல்லத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்காரு. ஓகே, அதில் ஒரு உண்மையான சொல்லிட்டாரு. என்னுடைய நிலைமையை தெரிஞ்சுக்கிட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 1 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு, இப்போ அதில் தான் என்னுடைய மருத்துவ செலவு ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னார். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் ஃபிலிம் சேம்பர் தலைவராக இருந்தார். ஓகே, ஃபிலிம் சேம்பருங்கிறது தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், தென்னக மொழியில் எல்லாத்துக்கும் சேர்ந்த ஃபிலிம் சேம்பர். சவுத் இண்டியன் ஃபிலிம் சேம்பர் தலைவராக இருந்தார் அவர். அப்போ அவர் வந்து அவரே ஒரு போட்டிருக்காரு, அதாவது நலிவுற்ற தயாரிப்பாளர்களுக்கு 5 லட்ச ரூபா கொடுக்கணும்னு ஒரு தீர்மானம் போட்டிருக்காரு. அதை செயல்படுத்தியிருக்காரு. ஓகே, அதை நினைவுபடுத்தி ஃபிலிம் சேம்பருக்கு ஒரு லெட்டர் போட்டிருக்காரு. அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, அது வந்து நாங்கள் அந்த திட்டத்தை மாற்றிட்டோம், அந்த தீர்மானத்தை மாற்றி எழுதிட்டோம், இறந்த பிறகு தான் கொடுக்கறது அப்படின்னு எனக்கு பதில் போட்டாங்க. ஓகே, ஏன்டா உயிரோட இருக்கும்போது செய்யாமல் செத்த பிறகு என்னோட செய்ய போறீங்கன்னு கேட்குறேன் அப்படின்னு கொஞ்சம் மாணவரையாக திட்டி தீர்த்திருந்தார். புரியுது. ஏன்னா அவரு, உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, அவருடைய படம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு விருது வாங்கியிருக்கு, கேரளா அரசு விருது வாங்கியிருக்கு. இவ்வளோ நல்ல படம் கொடுத்தவர். அதை தாண்டி நீங்கள் சொன்ன ஒரு விஷயம், அவர் இருக்கும்போது நல்லதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசருக்காக சில விஷயங்கள் பண்ணியிருக்காரு. இப்போ அவர் மருத்துவ உதவிக்காக கேட்கும்போது அது இல்லைங்கிறது எந்த வகையில் சரியாக இருக்குங்கிறது இல்லை. அது ஃபிலிம் சேம்பர் தான் அதை பற்றி யோசிக்கணும். இப்போ தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் அவர் உறுப்பினராக இல்லையாங்கிறது தெரியல. இப்போ தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் துட்டு இல்லாமல் தான் இருக்காங்க. ஸோ இது வந்து அவரால், இன்னும் சொல்ல போனால் நான் ஓப்பனாக சொல்கிறேன், என்னதான் இருந்தாலும் நடிகை லட்சுமி நல்லவர், வல்லவர், ஒரு நல்ல மகளிர் உரிமைக்காக போராடக்கூடியவர். அவர் இப்போது திருமதி சிவச்சந்திரனாக இருந்தால் கூட, அதாவது பழகுன உறவு கொண்ட ஒரு விஷயத்துக்காக மோகனுக்கு உதவி பண்ணலாம். ஏன்னா லட்சுமிக்கு இப்போ வருமானம் இருக்குது. வருமானம் இருக்குங்கிற மட்டும் இல்லை, அவர்கிட்ட கொஞ்சம் சொத்து இருக்குது, அவர் செய்யலாம். புரியுது. தன்னுடைய முன்னாள் கணவருக்கு நடிகை லட்சுமி உதவ வேண்டும் என்று இந்த வாய்ப்பின் மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அவர் தான் முதல் உரிமை இருக்குது அவருக்கு. என்ன இருந்தாலும் கணவன் இல்லையா, அவன் அநாத இல்லத்தில் இருக்காருங்கிறது எவ்வளோ கஷ்டம். ஆமாம். ஆனால் அவர் கடைசியில் பார்த்தா, நான் ஒரு படம் தயாரித்தேன், அதனால தான் இவ்வளோ நஷ்டம் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த படத்தோட உரிமை வாங்கி கூட
அரசாங்கம் அவருக்கு உதவலாம். ஓகே. இன்னொன்று என்னன்னா, அவர் டிவி சீரியல்லாம் கூட நிறைய நடித்தார். ஆமாம். அந்த படத்தெல்லாம் என்ன செஞ்சாருங்கிறது எனக்கு தெரியல. ஓகே. அவருக்கு மதுப்பழக்கம் இருக்குமா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. ம். ஏன்னா அவர் வந்து இவ்வளவு மோசமான நிலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தயாரிப்பாளர், அப்புறம் நடிகர், டிவி சீரியல்லாம் அவர் நடித்தார். அப்படி இருக்கும்போது கரெக்ட், இந்த அளவுக்கு அவர் வர்றதுக்கான காரணம் என்ன என்பது நமக்கு தெரியல. தெரிஞ்சதுன்னு சொல்ல முடியும். புரியுது சார். என்ன இருந்தாலும் அவர் வந்து இந்த நிலைமைக்கு போகிறது வந்து மனசு கஷ்டமாக இருக்குது. புரியுது. ஏன்னா நான் கூட அவரை நடிச்சிருக்கேன், அவர்கிட்ட பேசியிருக்கேன், பேட்டி எடுத்திருக்கேன். அப்போ கூட அவர் வந்து லட்சுமியை பற்றி எந்த தவறும் சொல்லலை. ஓகே. அவர் மனதில் அவர் டைவர்ஸ் வேணும்னு கேட்டால் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு தான் சொன்னார். புரியுது. அதேமாரி அவருடைய மனைவி ஐஸ்வர்யா லட்சுமியும் மோகனை பற்றி எந்தவித ஐஸ்வர்யா லட்சுமி மக ஐஸ்வர்யா இருக்கு இல்லையா? ஆமாம். அதுவும் மோகனை பற்றி எந்தவித கருத்தும் சொல்லலை. ஓகே. ஆனால் அவங்களுமே போய் பார்க்கல அப்படிங்கிற ஒரு விஷயம். மீன் அவங்க டாக்டர். ஏங்க ஐஸ்வர்யா எதுக்கு போய் பார்க்கணும்? அது லட்சுமி தான் போய் பார்க்கணும். புரியுது. ஏன்னா ஐஸ்வர்யா வந்து மோகனுக்கு பிறந்தவர் அல்ல. ஓகே. அவர் சேலத்துக்காரருக்கு பிறந்தது எனக்கு தெரியும். ஏன்னா அவர் ஒரு டீனரில் ஒரு ஃப்ளாட்டு இருந்துச்சு. அந்த ஃப்ளாட்டில் ஐஸ்வர்யா லட்சுமி இருக்கிறாங்க. புரியுது. இப்போ கேரளா செட்டில் ஆகிருக்காங்க. ஏன்னா ஐஸ்வர்யாவும் நல்லா எனக்கு நல்ல பழக்கம், நல்லா நிறைய விஷயங்களை என்கிட்ட பகிர்ந்துருக்காங்க. நானும் அவரோட பேட்டி எடுத்துருக்குறேன். லட்சுமி விட தான் நான் எதுவும் பேட்டி எடுக்கலை. ஆனால் பத்திரிகாரனா நான் பழகியிருக்கேன். லட்சுமி வந்து இப்போ ஒரு மிகச்சிறந்த ஒரு இயக்குனர். பாலச்சந்திரே அவர் தயாரிப்பில் லட்சுமியை டைரக்டராக போட்டு ஒரு படம் பண்ணார், மழலை பட்டாளம். அந்த படத்து பேர் மிகச்சிறந்த, அதாவது நடிகைகளில் தனக்குன்னு ஒரு தனி பாணி வச்சுக்கிட்டு எந்த கேரக்டர்னாலும் அதில் வந்து சாட்டையை சொல்லிடக்கூடிய வல்லமையை பிடித்தவர் லட்சுமி. ஏன்னா அம்மா வேஷத்துலையும் பார்த்துருக்கேன். அது வந்து இன்னொருத்தரை காதலிச்சு ஏமாந்து இன்னொரு குழந்தைக்கு தேவையான படத்துலையும் நான் பார்த்துருக்குறேன். அதே மாதிரி ஹீரோயினாகவும் பார்த்துருக்கேன். எம்ஜிஆரோட ஹீரோயினை நடித்தாங்க. அப்படி நிறைய சிவாஜியோட நடிச்சிருக்காங்க. அப்படி லெஜெண்டு கூடலாம் நடித்த ஒரு நடிகை லட்சுமி. அதுவும் ஜெயலலிதா மாதிரி போல்டு லேடி. ஓகே. ஓகே. அதாவது லட்சுமியை பற்றி ஒருத்தர் தப்பாக நியூஸ் எழுதிட்டாருன்னு சொல்லி அவரை புரட்சியாளர் எம்ஜிஆர்கிட்ட சொல்லி எம்ஜிஆர் அந்த பத்திரிகையாளரை சாத்திட்டார். ஓ ஓகே. அதுவும் பத்திரிகையில் செய்தியாக வந்தது. அவர் வேற யாரும் இல்லை, மறைந்த கதாசிரியர் இயக்குனர் பஞ்சவர்ணாசலத்தினுடைய தம்பி. ஓகே. ஓகே. புரியுது. வெளிமாலையா பத்திரிகையில் அப்போ ஆசிரியர் இருந்தார். எம்ஜிஆரை பற்றியும் லட்சுமியை பற்றியும் ஒரு மாதிரி எழுதிட்டாருன்னு சொல்லிவிட்டு போட்டு வாங்கினார் தலைவர் எம்ஜிஆர். ஓகே. ஓகே. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் என்ன அடித்தாருன்னு கூட சொல்லலை, ஊரில் போய் செட்டில் ஆகிட்டு. புரியுது. ஆனால் இது செய்தியாக வெளியும் வந்தது. இது அப்போல்லாம் நிறைய நான் பழைய ஆளுங்கிறதுக்காக சில நினைவூட்டல்கள் செய்தியை நான் சொல்கிறேன். புரியுது. அப்படி ஒரு லட்சுமி மேலே ஒரு அபாரமான பாசத்தை வச்சுருக்கவர் எம்ஜிஆர். ஓகே. சரி, லட்சுமி யார்? அவங்க அம்மாவும் குமாரி ருக்மணி. ஆமாம். பெரிய நடிகை. கரெக்ட். வாரிசு. அது அவங்க வாரிசு ஜீன்ஸ் தான் லட்சுமி. ஓகே. அப்படி ஒரு சாவித்திரி மாதிரி ஒரு நடிகரத்தில் தான் லட்சுமி. என்ன கேட்டால் லட்சுமியோட வாழ்க்கையை கூட படமாக்கலாம். ஓகே. ஓகே. ஆனால் இங்கே இவர் வந்து பார்த்தீங்கன்னா மோகன் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழ்பாக் பச்சை பாஸ்க்கு ஆப்போசிட்டில் வந்து இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட்லாம் தங்கியிருந்தார். அது ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி அங்கே தான் தங்கியிருந்தது. அந்த 2 வருடங்களாக அங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருந்தார். இப்போ திடீர்னு இங்கே போகிறாரு அப்படிங்கும்போது இது ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா தானே சார்? இது அவர் தான் சொல்லணும். அதாவது அவரை வந்து ஒரு பத்திரிகை பேட்டி எடுத்திருக்காங்க. ஏன் நீ இவ்வளோ நல்ல வசதியாக இருந்து எப்படி இப்படி ஆனேன்னு அவங்க தான் கேட்டிருக்கணும். அதை அவங்க கேட்கலன்னு நினைக்கிறேன். புரியுது. ஏன்னா அந்த இதையும் நான் படித்து பார்க்கும்போது அவர் நிறைய அவருடைய ஆதங்களை வெளிப்படுத்தினது தான் நம்மளாடி பார்க்க முடிஞ்சுது. ரஜினி அவர்கள் உதவி பண்ணியிருக்காங்க. இன்னும் இருக்கக்கூடிய அவர் கூட நடித்த நடிகர்களுமே அப்பப்போ வந்து உதவி பண்ணிட்டு. நான் தான் சொல்லிட்டேனே, லட்சுமி நினச்சா மோகன் சர்மாவை அனாத ஆசிரமத்திலேருந்து கொண்டு வந்து ஒரு மனுஷனை வாழ வைக்கலாம். புரியுது. ஆனால் அவங்க நினைக்கல. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு அவங்க பதில் பேசுனா தெரியும்.
புரியுது சார். அது என்னங்கிறத நம்ம இதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கிறத தெரிஞ்சுப்போம். அதே மாதிரி லட்சுமிங்கிற பெயர் கொண்ட ஒரு நடிகை லட்சுமி ராய் என்ன சார் டேட்டிங் ஆப்பை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே டேட்டிங் ஆப்னால எவ்வளோ பிரச்சனை வந்து ஒரு சாதாரண நடிகையே அல்ல. அதாவது துணிச்சலா, அதாவது கவர்ச்சியின் உச்சத்துக்கு போய் ஆபாசத்தை தொட்டு பல ஸ்டில்களை வெளியிட்டவர் லட்சுமி ராய். ஓகே. அப்புறம் காஞ்சனாவில் நம்ம ராகவலாசோட சக்கை போட்டாங்க. நல்ல திறமை உள்ளவர். அவரை சினிமாவில் ஏன் மறந்துச்சுன்னு தெரியல. ஹிந்திக்கெல்லாம் போனார். இப்போ சமீபத்தில் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். ஆமாம், டேட்டிங் ஆப் லாரான்னு சொல்லிட்டு ஒரு டேட்டிங் ஆப்பு. என்னன்னு எனக்கு தெரியல. டேட்டிங் ஆப்புன்னா அது லட்சுமி ராயே சொல்கிறாங்க நிறைய ஏமாத்துவதில் இருக்குது டேட்டிங்கில். ஆனால் டேட்டிங்கில் நான் இந்த லாரா ஆப்பில் அந்த தில்லுமெல்லாம் ஒன்றும் கிடையாது. நிஜமான காதலர்களை நான் சேர்த்து வைப்பேங்கிறாங்க. இவங்க நிஜமான காதலர்களை எப்படி கண்டுபிடிப்பாங்க? அதுதான் சார் இப்போ இங்கே கேள்வியே. அதாவது விக்னேஷ் சிவன் மாரி ஏதாவது ஆப் கையை வச்சு கண்டுபிடிப்பாங்களோ எனக்கு தெரியல. ஏன்னா லவ் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். நானும் லவ் பண்ணியிருக்கேன். ஆனால் லவ்வை கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப துல்லியமாக, அதாவது தொடர்ந்து அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணுறது, அந்த பொண்ணையும் நினைக்கிறது, இப்போல்லாம் நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிடலாம். டெலிஃபோன்லேயே வச்சுருப்பாங்க. ஆமாம், அந்த மாதிரி இருந்தால் கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படி அவங்க, அதாவது இந்த பக்கம் லவ்வர்ஸு சேருவாங்க, அந்த பக்கம் லவ்வர்ஸ் சேருவாங்க, ஓரளவு ரெண்டையும் இணைச்சி வைப்பாங்க நீங்கள். ஓகே. அதனால் தாராளமாக நீங்கள் லவ் பண்ணணுங்கிற எண்ணம் இருந்தால் லாரா ஆப்புக்குள்ளே போகலாமா? ஏற்கனவே நிறைய ஆப் போயிட்டு அங்கே கொள்ளை அடிச்சுக்கிட்டு மர்டர் பண்ணியும் அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இல்லை, அது கிரைம் குற்றம் செஞ்சால் லாரா உள்ளே கொண்டு இருக்கும். அதனால் லாராவை எச்சரிச்சிருவோம். ஏதாவது குண்டக்க ஆப்பில் ஆச்சுன்னா லட்சுமி உங்களுக்கு. புரியுது சார். ஆனால் இது ரொம்ப ஷாக் சார். என்னன்னா முதல் முறையாக ஒரு நடிகை டைரெக்டாக வந்து ஒரு ஆப். ஆட நீங்கள் வேறு. இப்போ நடிகைகள்லாம் இரவு நேர செல்லாவங்களுக்கு துணை போகிறாங்க. 6000 ரூபா ஒரு மார்பு திறந்து காமிக்கிறது, 10,000 ரூபா ஃபுல்லாக திறந்து காமிக்கிறது. நீங்கள் அவங்கள சொல்லல, கோவாவில் இருக்கிறவங்கள சொல்லல? இல்லை. அதாவது நிறைய நடிகைகள் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. அது நீங்கள் பார்த்தா தெரியும். யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா, அதுவும் குறிப்பாக இன்ஸ்டாகிராமில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா கடைசியடையும் இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகே. என் கூட பேசலாம், ஃப்ரீயாக பேசலாம், வாங்க இந்த நம்பருக்கு வாங்கங்கிறது. வலை போட்டோம்னா உள்ளே வந்துட்டுனா பிடிச்சி அமைக்கிறது. முதல்ல 300 வாங்குறது, அப்புறம் 3000 வாங்குறது, அப்புறம் துட்டை பூரா எடுத்துடுறது. இப்படிலாம் நிறைய தில்லுமுல்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த தில்லுமுல்களுக்கு லாரா லட்சுமி ராய் எப்படி துணை போகிறாருங்கிறது தான் தெரியல. அதை தில்லுமுல்லுக்கு துணை போகாமல் எப்படி அதை நடத்த போகிறாங்கங்கிறது தான் தெரியும். அது நிச்சயமாக அது வந்துடும். அதில் எந்த சந்தேகமே இல்லை. இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ ஏற்கனவே ஒரு தனியார் டிவி செகண்ட் லெவனும் நடத்திட்டு இருக்காங்க. ஆமாம் சார், கேவலமாக நடத்திட்டு இருக்காங்க. அதில் ஒரு நடிகை சொல்கிறார், அது வந்து எப்படி சொல்கிறது, அந்த 3 நாட்கள்லையும் என்னை உடலுறவு கொள்ளும்போது டார்ச்சர் பண்ணுவேன் என் புருஷன், அதனால தான் நான் விவாகரத்து பண்ணிட்டேன், அவ்வளோ அசிங்கமான என்ன சொல்கிறாங்க. இது தைரியமாக வெளில சொல்கிறது தப்பு கிடையாது இல்லை. அதாவது சில விஷயங்களை தான் நம்ம சொல்லணும், சில விஷயங்களை சொல்லக்கூடாது. இப்படி சொல்கிற பொம்பளைய பார்க்குறவன்னு நினைப்பான். செகண்ட் லவ்னு சொல்கிறாங்க, இன்னொரு லவ் வருமா? சரி, அவங்களே பாவம் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு சரி தன்னோட வாழ்க்கை டிவோர்ஸ் பண்ணிட்டேன். இல்லை, இந்த அந்த 3 நாட்கள் வந்து சில நேரங்களில் ஒரு 60% கணவர்கள் கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டாங்க, குசும் பண்ணத்தான் செய்வாங்க. அதை வெளியே சொல்லணுமான்னு கேட்குறாங்க. அதை தவிர்த்துருக்கலாங்கிறீங்க. ஆமாம், அதை சொல்லியிருக்கக்கூடாது, வேற ஏதாவது காரணம் சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த ஷோ அதாவது என்ன துன்புறுத்துனா, டார்ச்சர் பண்ணா, கடிச்சான், கொதறினாங்கன்னா கூட தப்பு இல்லை. இது ஒரு பெரிய விஷயமானு தான் எனக்கு தோணுச்சு. புரியுது. நிறைய பேர் அந்த நிகழ்ச்சி மேலே கண்டனத்தை தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க. என்ன பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை தான் பார்க்குறதா சொல்லி அந்த டிவி நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. நாம் என்ன சொல்லு. ஆனால் அது ஒன்றும் புது நிகழ்ச்சி கிடையாது, வெளிநாட்டு நிகழ்ச்சியை தான் காப்பி அடிச்சிருக்காங்க. நீங்கள் நிறைய பார்த்துருக்கீங்க, ரெஃபரன்ஸ் போட்டால் அவ்வளோ நிகழ்ச்சி வருது சார். அதே மாதிரி ஆமாம், அதாவது எந்த ஒரு இதுவுமே ஒரிஜினல் கிடையாது. என்ன அது இப்போ வந்து இந்த மாதிரி விஷயங்களை, அதாவது நியூடு ஃபிலிம் காட்டலை, அவ்வளோதான். இலைமறை காய்மறை. ஆமாம், இலையை மறைச்சாங்களோ காய மறைச்சாங்களோ யாருக்கு தெரியும்.
புரியுது சார். சார் இந்த செகண்ட் லவ் ஷோவை பற்றி பேசினதுனால லட்சுமி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2வது திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ ஓகே ஒரு அளவுக்கு கொஞ்சம் சகஜமாக, ஆனால் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கும். அதெல்லாம் தாண்டி நீங்கள் நிறைய இடத்துல சொல்லியிருக்கீங்க அவங்க ரொம்ப போல்டான லேடின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல அந்த நேரத்தில் அவங்க சந்தித்த விமர்சனங்கள் எவ்வளோ சார்? இல்லை அவங்க ஜெய்சங்கரோட நிறைய படங்கள் நடித்தாங்க, சிவகுமாரோட நிறைய படங்கள் நடித்தாங்க, நிறைய கிசுகள்லாம் வந்துச்சு. ஆனால் அது ஜெய்சங்கரும் மறுத்துட்டாரு, சிவகுமாரும் மறுத்துட்டார். ஓகே ஓகே. ஆனால் 2வது திருமணம் அப்படிங்கும்போது அந்த ஒரு போல்ட் டிசிஷன் எப்படி சார் அவங்களுக்கு அந்த டைமில்? அவங்க உரிமைங்க, அவங்க சுதந்திரம், அவங்க நினைக்கிறாங்க எனக்கு 2வது திருமணம் வேணும்ன்ட்டு. அதில் போய் நம்ம எப்படி குறுக்கிட முடியும்? கண்டிப்பாக. முதல் திருமணம் மோகன் சர்மா கூட இல்லை, முதல் திருமணம் வந்து சேலத்துக்காரர், அவர் இப்போ நல்ல பேர் நான் மறந்துட்டேன். அது அவங்க அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஓகே. சந்தோஷமாக தான் வாழ்ந்தாங்க. அவங்க சந்தோஷமாக வாழ்ந்ததுக்கு அடையாளம் தான் ஐஸ்வர்யா. இவங்க மோகன் சர்மா கூட காதலா? ஆமாம், மோகன் சர்மாவோடையும் காதல் தான், சிவச்சந்திரனோடையும் காதல் தான். ஓகே. ஸோ அதனால காதல் தான். எந்த படத்தில் ஒன்று சேர்ந்தாங்க சார்? இல்லை, மோகன் சர்மா தயாரித்த படத்தில் லட்சுமி நடித்தாங்க. ஓகே. ஸோ அந்த இடத்துல காதல் உருவாகியிருக்கு, தேவயானி ராஜகுமாரன் மாரி. ஆமாம். ஓகே. அடுத்து வந்து லட்சுமி ராய் வந்து இப்போ டேட்டிங் ஆப் ப்ரொமோட் பண்ணுறாங்களே சார், அவங்க லவ் பண்ணியிருக்காங்களா? காதல்லாம் இருந்திருக்கா அவங்களுக்கு? ஏங்க அவரும் நிறைய பேர் காலிச்சிருக்காங்க, அவர் லிவிங் டுவர் வாழ்க்கைலாம் நடத்திருக்காரு. ஓ, அதனால தான் லாராவுக்கு ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஆமாம், அதாவது அனுபவத்தை வெளிக்காட்டியாக மாற்றுறாங்க. புரியுது சார். ரொம்ப நன்றி சார், உங்கள் நேரத்துக்கு நன்றி சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.